ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். நான் டாக்டர் டி அருண்குமார், சட்டமன்ற எம்எல்ஏ, திருவள்ளூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர். இங்கே இந்த ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணுறதுக்காக வந்தோம். காலையில் எல்லாமே ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது. பட் நிறைய உபகரணங்கள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வாங்கி டீன் சாரோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். எல்லா பேஷண்ட்டும் இங்கே வர திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க எல்லா நோயாளியும் இங்கேயே ட்ரீட் பண்ணுற மாதிரியான ஒரு இங்கேருந்து ரெஃபர் பண்ணக்கூடாது, எல்லாமே இங்கேயே ட்ரீட் பண்ணணுன்னு சொல்லி வேண்டுகோள் வச்சுருக்கோம். அதை சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தளபதியுடைய ஆணைக்கிணங்க இந்த தொகுதியிலிருந்து மக்களாக இணைந்து செயல்படணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் மாதத்தில் ஒரு நாள் இந்த ஹாஸ்பிட்டலில் நான் ஒரு மருத்துவர், அதனால் மாதத்தில் ஒரு நாள் ஒரு 24 மணி நேரம் சேவை நான் பண்ணலான்னு இருக்கேன். அன்றைக்கி ஒரு நாள் எல்லா டாக்டருடையும் கலந்துரையாடி 24 மணி நேரம், மாதத்தில் ஒரு நாள் 24 மணி நேரம் மக்களாக இருந்து என்னெல்லாம் குறைகள் இருக்குது, என்னெல்லாம் ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்றத அறிந்து செயல்படலான்னு இருக்கோம். இது ரொட்டீன் அட்மினிஸ்ட்ரேஷன், ரொட்டீன் டாக்டர் டியூட்டி, அதிலெல்லாம் தலையிட மாட்டோம். அது அப்பாற்பட்டு மக்களாக இருந்து என்ட்ரன்ஸ்லேருந்து கடைசியில் ட்ரீட்மெண்ட் ஆகி வார்டுக்கு போய் டிஸ்சார்ஜ் ஆகிறதெல்லாம் அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்ட்டு கிட்ட இருந்து பார்த்து அது ஒரு இடத்துலையும் ரெக்டிஃபை பண்ணி இது பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். புகார் அடிப்படையிலலாம் கிடையாது. நான் மருத்துவ சேவை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக வந்தேன். ஒரு வாட்டி பார்த்தா தான் நம்ம அதை எப்படி ரெக்டிஃபை பண்ண முடியும், எப்படி சரிப்படுத்த முடியுன்றது ஒரு அதனால் அதெல்லாம் பார்த்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது நம்ம திருவள்ளூர் ஜிஹெச்னு. அதை எப்படி மேம்படுத்துறதுன்றதை பார்க்கணும். வாக்களித்த மக்களுக்கு அனைவருக்கும் நன்றி. ஆல்ரெடி நான் எல்லாத்தையுமே அவங்க ஒரு ஊராக சென்று சொல்லணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது இந்த அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக நம்ம செயல்படுவோம். பிரச்சாரத்தின் போது நிறைய ஊரில் எனக்கு வச்ச முதல் கம்ப்ளைண்ட் இல்லை, கோரிக்கை நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போனால் மெட்ராஸ்க்கு அனுப்புகிறாங்க, இங்கேருந்து மெட்ராஸ்க்கு அனுப்புகிறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் மெயினாக முதல்ல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். நானும் ஒரு மருத்துவர், அதனால் இந்த ஹாஸ்பிட்டலில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை சரி செய்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். இது எல்லா டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் பண்ண முடியும். அது மாதிரி சேர்ந்து இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி மேம்படுத்தணும் அப்படின்றத பார்க்கணும். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். அதுக்காக தான் மாதத்தில் ஒரு நாள் நான் 24 ஹவர்ஸ் டியூட்டி பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் ரொட்டீன் இதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். நீண்ட நாட்களாக அது மருத்துவமனை போதுமான மருத்துவர்கள் இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு. மருத்துவர்கள் இல்லை. அதை சரி பண்ணுறதுக்கு தான் டீன் சார்கிட்ட பேசியிருக்கேன். அதை எப்படி மேம்படுத்தணும். நிறைய நியூரோ சர்ஜரி டிபார்ட்மெண்ட் இல்லை, அப்புறம் அந்த மாதிரி கார்டியோதொராசிக் டிபார்ட்மெண்ட் இல்லை, அந்த ஆஞ்சியோபிளாஸ்டி டிபார்ட்மெண்ட் இல்லை. அந்த 3 டிபார்ட்மெண்ட்டை நல்லா டெவலப் பண்ணாலே இந்த ஹாஸ்பிட்டல் இந்த மாவட்டத்தில் எல்லா தேவையானதை சரி பண்ணுற அளவுக்கு இருக்கும். மருத்துவராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க. எமர்ஜென்சி வார்டில் போகும்போது இவ்வளோதான் பேர் தான் போகணுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல சார், அதெல்லாம் நீங்கள் மீறின மாதிரி இருக்கு. அதெல்லாம் மீறல. அங்கே எமர்ஜென்சி வார்டில் பேஷண்ட் இல்லை, ஒருத்தர் தான் இருந்தார், அதனால் வந்துட்டாங்க. மற்ற வார்டிலலாம் மேலே ஐசியூ, தியேட்டர் அதெல்லாம் போகும்போது நான் மட்டும்தான் போயிருந்தேன். மக்கள் கோரிக்கைகளை இந்த தொகுதியில் எப்படி நிறைவேற்றுவீங்க? உங்களுக்கு நீங்கள் கேம்பெயின் போயிருப்பீங்க, பெரும்பாலும் மக்கள் கோரிக்கை வச்சிருப்பாங்க. தளபதியின் அறிவுறுத்தலின்படி எல்லா கோரிக்கையும் எல்லாமே என்ன கோரிக்கைன்னா அடிப்படை வசதியான, தலைவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, அடிப்படை வசதியான ரோடு, பட்டா, ஸ்ட்ரீட் லைட் அதெல்லாம் பண்ணணும்னு. அதெல்லாம் போர்க்கால அடிப்படையில் எவ்வளோ சீக்கிரமாக நிறைவேற்ற முடியுமோ நிறைவேற்றும். இந்த தொகுதியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வேண்டும்னு ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இருக்குது, அது நிறைவேற்றுவீங்க? கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். தளபதி கிட்ட அறிவுறுத்தல் பேரில் கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவோம். அது பெட்ரோல் டீசல் விலை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அது நம்ம பார்த்து குடிநீர் பற்றாக்குறை இப்போ தான் இருக்குது, அவரோட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது இமீடியட்டாக போர்க்கால அடிப்படையில் அது இமீடியட்டாக சரி செய்வோம். அதுவும் இல்லாமல் இந்த திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜில் மருத்துவ படிப்புக்காக 100 சீட் இருக்குது. அதை உயர்த்தி 150 சீட்டாக உயர்த்துறதுக்கு முடிவு பண்ணி ட்ரை பண்ணுறோம். ரெண்டாவது போஸ்ட் கிராஜுவேட் இங்கே சீட்டு இல்லை, அதை வாங்கிறதுக்கான முயற்சியை நம்ம கொண்டு வருவோம். எல்லாமே தலைவருடைய டிஸ்கஸ் பண்ணி பண்ணும். மாதத்தில் ஒரு நாள் நான் ஒர்க் பண்ணல, ஆதரவு கொடுக்குறேன்.
அவ்வளோதான். ஏன்னா ரொட்டீன் ப்ரோட்டோகால், ரொட்டீன் இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மக்களுக்கு வந்து என்ன கஷ்டப்படுறாங்க ஃப்ரம் தி கேட், முதல்ல கதவுலேருந்து உள்ள வார்டுக்கு போகிற வரைக்கும் அவங்க என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க, ஒரு செக்யூரிட்டி பார்க்கணும், ஹவுஸ் கீப்பிங் பார்க்கணும், டாய்லெட் பார்க்கணும், டாக்டர்ஸ் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒழுங்காக அவங்கள ஷிஃப்ட் பண்ணுறாங்களா, எமர்ஜென்சினா எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் பண்ணாங்களா, அதெல்லாம் பார்த்து சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்களோட ரொட்டீன் ப்ரோட்டோகால் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். இந்த தொகுதியில் செவிலியர் கல்வியில் அரசு செவிலியர் கல்வியும் இல்லைன்னு சொல்றாங்க, அதுவும் கோரிக்கை வச்சிருக்காங்க. செவிலியர்கள் வந்து இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அடிக்குவேட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம மாதம் மாதம் பார்க்கும்போது அது இல்லை, இப்போ எந்தெந்த இடத்துலலாம் ஃப்ளா இருக்கோ அந்த இடத்துல நம்ம சரி பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ சார். ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.